நான் மக்களோடு மக்களாக கடந்த 2 நாட்களாக இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த சேட்டை துரைமுருகன் என்னை தேடியதாக பல பேர் என்னிடத்தில் சொன்னார்கள். எதற்கு தேடுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. இவர்கள் திட்டமிட்டு அடியாட்களை கொண்டு வந்து இங்கே கலவரம் செய்வதற்காக சீமானால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த சேட்டை துரைமுருகன். மக்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். அந்த மக்களை போய் கொச்சைப்படுத்துகிற வேலையை, கேவலப்படுத்துகிற வேலையை, எதுக்காக போய் நீங்கள் சாராயம் குடிச்சிங்க, என்னத்துக்காக குடிச்சிங்க, ஏன் நீங்கள் எல்லாம் குடிக்காமல் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி மக்களையே கேவலப்படுத்துகிற ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை மக்களிடத்திலே பேசுகிற போதுதான் நமக்கு கோபம் வருகிறது. மக்களே அதற்கு பிறகு ஒன்று கூடி அவர்களை காருக்குள் ஏற வைத்து காரை தள்ளி அடித்து விரட்டி அனுப்பிவிட்டார்கள். கலவர நோக்கத்தோடு சீமான் கள்ளக்குறிச்சிக்கு நுழைந்தால் மக்களை விரட்டி அடிப்பார்கள் என்பது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், உண்மையான தமிழ் தேசிய தளத்தில் போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளோடு விரைவில் இணைய இருக்கிறேன் என்றே நான் முடிவெடுத்திருக்கிறேன். விபி ராக்கர் சேனலுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய தோழர் வடிவேல் அவர்கள் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி விஷயத்தில் நடைபெற்ற சம்பவங்களை விலக்கி பதிவிட்டு கொண்டிருக்கிறார். அவரை வேண்டுமென்றே கூப்பிட்டு வைத்து சேட்டை துரைமுருகன் அடித்து விடுகிறார். நான் மக்களோடு மக்களாக கடந்த 2 நாட்களாக இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தைகளோடு நான் உறவாடி கொண்டிருந்த நேரத்தில் இந்த சேட்டை துரைமுருகன் என்னை தேடியதாக பல பேர் என்னிடத்தில் சொன்னார்கள். எதற்கு தேடுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் அந்த குழந்தைகளோடு உறவாடுகிற நேரத்தில் தோழர் வடிவேல் அவர்கள் என்னிடத்திலே சேட்டை என்னை அடித்து விட்டான், சாட்டை துரைமுருகன் என்னை அடித்து விட்டான் என்று சொன்னார். எதற்காக என்று கேட்டேன். எனக்கே தெரியவில்லை என்று சொன்னார். உடனடியாக காரில் ஏறி தப்பிப்பதற்கான வேலையை சேட்டை துரைமுருகன் செய்தார். மக்கள் அங்கிருந்து ஓடி சேட்டை துரைமுருகனின் காரை மறித்தார்கள். நானும் மறித்தேன். எதற்காக அடித்தீர்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த மண்ணில், பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் 52 பேர் பலியாகி இருக்கிற இந்த கிராமத்தில் மக்களோடு மக்களாக கண்ணீர் விட்டு கதறுகிற சூழலில் நீங்கள் கைகலப்பில் ஈடுபடுவதற்காக காரிலே அடியாட்களோடு இந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்த விரும்புகிறீர்களா என்று நான் கேட்டேன். உடனடியாக சேட்டை துரைமுருகன் என்னை அடிக்க பாய்ந்தார். நானும் தன்னை தற்காத்து கொள்வதற்காக, தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக நாங்கள் திருப்பி தாக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த இடத்தில் ஏற்பட்டது. அவர்களும் தாக்க, நாங்களும் தாக்கினோம். ஆக இவர்கள் திட்டமிட்டு அடியாட்களை கொண்டு வந்து இங்கே கலவரம் செய்வதற்காக சீமானால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த சேட்டை துரைமுருகன். ஆனால் வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே முதல்ல நீங்கள் தான் கை நோக்கின மாதிரி இருக்குது. அது உண்மையிலேயே அது நீங்கள் தான் முதல்ல, ஏன்னா அவர் காருக்குள்ளே போகிறாரு, போயிட்டு ரிட்டன் பேசிட்டு இருக்கிறப்ப நீங்கள் தான் கை நோக்கின மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே கை கலப்பான மாதிரி இருக்குது. அது இல்லை, மக்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். அந்த மக்களை போய் கொச்சைப்படுத்துகிற வேலையை, கேவலப்படுத்துகிற வேலையை, எதுக்காக போய் நீங்கள் சாராயம் குடிச்சிங்க, என்னத்துக்காக குடிச்சிங்க, ஏன் நீங்கள் எல்லாம் குடிக்காமல் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி மக்களையே கேவலப்படுத்துகிற ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை மக்களிடத்தில் பேசுகிற போது தான் நமக்கு கோபம் வருகிறது. இந்த மக்கள் அப்பாவி மக்கள், அன்றாடங்காய்ச்சி மக்கள், வேறு வழி இல்லாமல் தான் அந்த எரிசாராயத்தை குடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படுகிற மது விற்பனை விலை அதிகமாக இருப்பதால் தான் இந்த மக்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு, இதில் பெண்கள் 4 பேர் இறந்திருக்கிறார்கள், ஒருவர் திருமணமாகாதவர் இறந்திருக்கிறார், 52 பேரை நாம் இன்றைக்கு எரியூட்ட மேடையில் எரிக்க வைக்கிற சூழலை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிற நேரத்தில், மக்களோடு மக்களாக கண்ணீரோடு கண்ணீராக நாம் கலந்து இருக்கிற நேரத்தில் இவர்கள் கலவரம் நோக்கத்தோடு திட்டமிட்டு அங்கிருந்து எங்களை தாக்குவதற்கு, எங்களை அடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். எங்களையும் தாக்கினார்கள். நாங்கள் திருப்பி பதிலுக்கு தாக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த இடத்தில் ஏற்பட்டது. மக்களே அதற்கு பிறகு ஒன்று கூடி அவர்களை காருக்குள் ஏற வைத்து காரை தள்ளி அடித்து விரட்டி அனுப்பிவிட்டார்கள். இதுதான் அங்கு நடந்தது. இல்லை, திட்டமிட்டு தாக்கணும்னு ஒன்று நீங்கள் சொல்கிறீங்களா, திட்டமிட்டு தான் அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அது எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, ராக்கர்ஸ் வடிவேல் அவர்களை தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எதற்காக இவர்கள் தாக்க வேண்டும்? அவர் ஒரு செய்தியாளர், அவர் ஒரு செய்தியை எடுப்பதற்காக வந்திருக்கிறார். வந்திருக்கிற இடத்தில் இவர்களுக்குள் வன்மம் இருந்தால் வெளியில் வைத்துக்கொள்ள வேண்டியதானே. ஏன் இங்கு இந்த துக்ககரமான இடத்தில் போய் கைகலப்பை இவர்கள் ஏற்படுத்த வேண்டும்?
அப்போ இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? அவர்கள் நோக்கம் இந்த மரணம் அல்ல. இவர்கள் அங்கே வருகிற தன்னை வலையொலித்தளத்தில் பேசுகிறவர்களை தாக்க வேண்டும், அதற்கு அடியாட்களை தயார்படுத்தி உருவாக்கி கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் சேட்டை துரைமுருகன் இன்றைக்கு இங்கே வந்து இது போன்ற நிகழ்வை, அதுவும் அக்கிரமான நிகழ்ச்சியை, அலங்கோலமான நிகழ்ச்சியை நடத்தி மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆக்சுவலாக இன்றைக்கி ஊர் பொதுமக்கள் கிட்ட நம்ம பேசிட்டு கேட்குற வரைக்கும் என்னென்னா, சீமான் இங்கே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாதாக்கா தலைவர் சீமான் அவர்கள் இங்கே வர மாதிரி இருந்துச்சு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறமா தான் அவர் வரல, இல்லை வரமாட்டார்ன்ற பேச்சுக்கள்லாம் எடுப்படுச்சு. ஒருவேளை இந்த நிகழ்வு தான் அதுக்கான காரணங்களாக இருக்குமா? அதாவது கலவர நோக்கத்தோடு சீமான் கள்ளக்குறிச்சிக்கு நுழைந்தால் மக்களை விரட்டி அடிப்பார்கள் என்பது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் சேட்டை துரைமுருகன் கலவர நோக்கத்தோடு தான் கள்ளக்குறிச்சிக்கு நுழைந்தார் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. மக்கள், நீங்கள் மக்களிடத்தில் பேசுங்கள், மக்கள் சொல்லுவார்கள். மக்களை இழிவுபடுத்துகிற வேலையை தொடர்ந்து இந்த சேட்டை துரைமுருகன் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் குடித்தார்கள், நீ ஏன் குடிக்க போன, நீ குடித்ததுனால தான் செத்து போன என்று இப்படி மக்களை கேவலப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து இந்த சேட்டை துரைமுருகன் செய்த காரணத்தால் தான் இன்றைக்கு மக்கள் அவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பார்க்குறப்ப உங்களை விசிகாவோட முகமாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எல்லா நேர்காணலப்பவும் சொல்கிறீங்க, நான் எந்த கட்சியும் சாராதவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுவரை நான் தமிழ் தேசியவாதியாக இருந்திருக்கிறேன், தமிழ் தேசிய தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், உண்மையான தமிழ் தேசிய தளத்தில் போராடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளோடு விரைவில் இணைய இருக்கிறேன் என்றே நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கடந்த ஆண்டுகளில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற மகத்தான தத்துவத்தை இந்த மண்ணில் தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம். சந்தர்ப்ப சூழலால் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் தனித்துவத்தோடு தான் விடுதலை சிறுத்தைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. வருகிற 24ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிற இந்த மது மரணத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்திலே நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். அண்ணன் திருமாவளவனோடு இணைந்து அந்த களத்தில் நிற்க தயாராகிவிட்டேன். ஆகையால் தான் விடுதலை சிறுத்தைகள் முகமாக என்னை பார்க்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் நான் அந்த களத்திற்கே போய் அந்த மக்களோடு நிற்கிறேன். கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி விஷயத்தில் கலவரத்தால் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் போய் நான் அவர்களை சந்தித்து வலையொலித்தளத்திலே பேட்டி எடுத்திருக்கிறேன், அவர்களோடு உரையாடி இருக்கிறேன். கள்ளக்குறிச்சியிலே விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது காலையிலிருந்து, ஏன் நேற்று இரவு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 9 மணிக்கு வந்த இடத்தில் அவரோடு தான் 11:30 மணி வரை இங்கே நாங்கள் சுற்றினோம். இன்று காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரை எழுச்சி தமிழர் அவர்கள் வீதி வீதியாக போய் எல்லா வீடுகளுக்கும் சென்று ஆறுதல் படுத்துகிற போது அவருடன் இணைந்து நான் சென்றேன். இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இன்றைக்கு சேட்டை துரைமுருகன் ஒரு கலவர திட்டத்தோடு, இன்னும் குறிப்பாக விக்கிரவாண்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கலவரத்தை இது போன்ற மரணங்களில் நிகழ்த்தினால் பேர் கிடைக்கும், பெருமை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கே கலவரத்தை, அவர்கள் மக்களுக்கு எதிரான கலவரத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து பிறக்கும் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விசிகாவோட முகமாக தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க விசிகாவில் இணைய போகிறதா சொன்னீங்க. விசிகாவில் இருக்கிற தோழர்கள் யாராச்சும் கால் பண்ணி பேசலாங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள் தொடர்ந்து என்னுடைய கைபேசிக்கு அழைப்பு கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கெல்லாம் சொன்னேன். அவர்கள் என்னிடத்திலே சொன்னது அனைவரும் அண்ணா பத்திரமாக வந்து சேருங்கள், பார்த்து கொள்ளலாம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அண்மையிலே எனக்கு கிடைத்த செய்தி, எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுக்கு செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கிறதாக எனக்கு செய்தி கிடைத்தது. அண்ணன் இதுவரை என்னிடத்திலே தொடர்புக்கு வரவில்லை, வருவார் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இரவு கூட அண்ணனிடத்திலே நான் பேசுகிற போது அசாதாரண சூழல் இந்த மண்ணிலே உருவாகியிருக்கிறது, அசிங்கமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டுமானால் இந்த ஆட்சிக்கு எதிராக நாம் எதையாவது செய்தாக வேண்டும் என்று நான் சொன்னபோது அவர் அதை உள்வாங்கி கொண்டார். 24ஆம் தேதி இங்கே நடைபெற்ற இந்த மாபெரும் இந்த மரணங்களுக்கு நீதி கேட்கிற விதத்தில்தான் வள்ளுவர் கோட்டத்திலே 24ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகளால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. நானும் கலந்து கொள்கிறேன்.